டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல நடத்துற தாக்குதல், ஈரான் பதிலுக்கு நடத்துற தாக்குதல் 13 நாளா தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த நிலையில ஈரானோட புதிய உச்சபட்ச தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட முஜ்தபா கொமேனி அவர் இஸ்ரேல் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கால காயம் அடைஞ்சிட்டாரு, படுகாயம் அடைஞ்சிட்டாரு, அவர் உயிரோடு இருக்காரே தெரியல அப்படின்லாம் சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து செய்திகள் பரப்பப்பட்டது. இந்த நிலையில இன்னைக்கு முதல் முறையா சுப்ரீம் லீடர் முஜ்தபா கொமேனி அவர் உலகத்துக்கு இந்த போரை குறித்து தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு, ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்கிறாரு. அவர் பதவியேற்றதுல இருந்து வெளியில தோன்றவும் இல்லை, பேசவும் இல்லை. இதுதான் முதல் முறையா பேசியிருக்கிறாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றத விரிவா சொல்ல முடியுமா? ஈரான்ல 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் தொடங்கினாங்க. அதுல முதல் நாள்லயே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் உச்சபட்ச தலைவராக இருந்த அலி அமேனி, அயதுல்லா அலி அமேனி அப்படின்றவர் கொல்லப்பட்டார், குடும்பத்தோடு கொல்லப்பட்டார். அதோட அந்த போர் முடிஞ்சிரும், ஈரான் மக்கள்லாம் ரோட்டுக்கு புரட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, ரெஜிம் சேஞ்ச், அதாவது அரசாங்கத்தை மாற்றி கேட்பாங்க, புதிய அரசாங்கத்தை நிறுவிடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்களோட நினைப்புக்கு நேர்மாறா புதிய தலைவராக அவருடைய மகன் முஜ்தபா அமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுவே ஒரு பெரிய செட்பேக்காக அமெரிக்காவுக்கு பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் அவர் அடிபட்டார், அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் முஜ்தபா அமேனி காயம் பட்டிருக்கார் அப்படின்ற தகவல்லாம் வந்துச்சு. அந்த தகவல் நேற்று உறுதிப்படுத்துகிற விதமாக அவருடைய காலில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்லாம் நேற்று வந்துச்சு. இந்த நிலையில் முஜ்தபா அமேனியோடைய முதல் அறிக்கை, அதாவது அவர் இந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு முதல் அறிக்கை இன்னைக்கு வெளிவந்து உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் அது பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, போர் தொடரும், போர் ஓயாது அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு. எங்களுடைய வீரர்கள், எங்களுடைய தியாகிகளுடைய அவர்கள் சிந்திய ரத்தத்திற்கு நாங்கள் பழி வாங்குவோம், இந்த ரிவெஞ்ச் எடுப்போம், இந்த போர் அதில் தொடரும். அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ், அதாவது ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும், அது திறக்கப்படாது அப்படின்றதையும், அமெரிக்கா மீது ப்ரெஷர் ஏற்றுறதுக்காக அதுவும் திறக்கப்படாது அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக இன்னைக்கு அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, போர் நின்றுடும், ஓய்ந்துடும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் போர் ஓயாது, அமெரிக்காவின் மீதான தாக்குதல் தொடரும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ் எந்தெந்த நாடுகள்லாம் அந்த ரீஜனில் இருக்கோ எல்லாவற்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்படும். அதை அவங்க ஒன்றும் க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைன்னா நாங்கள் அதை மேலே தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அதையும் அவர் இன்னைக்கு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவலும் சொல்லியிருக்காரு. ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய புரட்சியாளர்கள் அவங்களும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்க அப்படின்ற தகவலையும் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. முஜ்தபாவுடைய ஸ்டேட்மெண்ட்ல அது இன்னைக்கு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே 2-3 நாளா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. என்னன்னா, SAD அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஷரையா அல்வியா அல்டாம் அப்படின்ற பேர்ல ஒரு ஈராக்குள்ளார ஒரு மிலிட்டன்ஸ், ஒரு ஆயுதம் தாங்கிய போர்க்குழு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு ஆதரவான போர், ஈரானுக்கு ஆதரவான ப்ரோ ஈரான் குரூப். அவங்க ஈராக்கு மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஈராக் மேலனா ஈராக்ல இருக்கிற யூஎஸ் மிலிட்ரி பேசஸ் மேலேயும், அது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேசஸ், யூஎஸ் மிலிட்ரி பேசஸ் மேலேயும் அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியே வந்திருக்கு. அந்த தகவல் இவருடைய இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்ல வந்திருக்கிற அந்த குறிப்பு அதை உறுதிப்படுத்துற மாதிரியான செய்தியா இருக்கு. அந்த SAD அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரிகேட்ஸ் ஆஃப் தி கார்டியன்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரத்தத்தை பாதுகாக்கிற படை வீரர்கள் அப்படின்ற மாதிரியான அர்த்தமா இருக்கு. அவங்களுடைய ஈராக்ல இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குது, அது மாதிரி அந்த ரீஜன்ல இருக்கிற மற்ற குழுக்களும் எங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்றதையும் அவர் குறிப்பா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஹிஸ்புல்லா உதவி செய்யுது, இன்னும் பல ஆயுதம் தாங்கிய குறும். ஆமா, அது மாதிரி எங்களுக்கு உதவி அந்த ரீஜன்ல இருக்கு அப்படின்றத அவருடைய அறிக்கை அதை வெளிப்படுத்தி இருக்கு. இப்போ இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ஒன்னு அழுத்த திருத்தமா சொல்றாரு, யூஎஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக ஹார்மஸ் ஜலசந்தியை நாங்க திறக்க போறதே கிடையாது, அது மூடிதான் இருக்கிறோம்ன்றத சொன்னாரு. ஏற்கனவே ட்ரம்ப் நீங்க மற்றவங்க எல்லாம் உங்க கப்பனை அதுல கொண்டு போங்க, எங்க ஆர்மி உலகத்திலே சிறந்த ஆர்மி எங்ககிட்ட இருக்கு, நாங்க பாதுகாப்பு தரோம், அவங்கள நாங்க வீழ்த்திடுவோம் அப்படின்னு ஏற்கனவே அங்க இருக்கிற துறைமுகத்தெல்லாம் ஈரானோடதெல்லாம் நாங்க காலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இவர் மறுபடியும் மீண்டும் ஏன்னா ஏற்கனவே மூடப்பட்டதுனால உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடும் எரிவாயு தட்டுப்பாடும் பயங்கரமா இருக்கு. தமிழ்நாடு, இந்தியா இங்க நம்மளே கண்கூடா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இவர் மீண்டும் இது அழுத்த திருத்தமா அது திறக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாருல, இது எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தும்? அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது ஆசிய நாடுகளுடைய எனர்ஜி ரெக்குயர்மெண்ட், அதாவது இந்த மாதிரியான ஆயில் தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய, பெருமளவில் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய
ஒரு ஜலசந்தி அது. அந்த பெர்சியன் கல்ஃப்ல இருந்து வளைகுடா நாடுகள்ல இருந்து உற்பத்தி ஆகிற ஆயில்லாம் வந்து அந்த வழியா தான் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு. அதுல இந்தியா வந்து மிகப்பெரிய பெனிஃபிஷியரி, பயனாளி. அந்த அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆயில் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து செய்திகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வர வழியில இருக்கிற பெட்ரோல் பங்க்லாம் பார்க்குறோம், மக்கள் வந்து கூட்டமா இருக்கிறாங்க. அதே மாதிரி கடைகள்ல, ஹோட்டல்ஸ்ல வந்து சில கடைகள்லாம் வந்து எங்களுக்கு இந்த உணவு வகைகளை வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம், சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்ற தகவல். பல எல்பிஜி ஆட்டோ கேஸ் ஃபில் பண்ற ஸ்டேஷன்ஸ் மூடிட்டாங்க. ஆமா, அது மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் கூட எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு, கமர்ஷியல் சிலிண்டர் வந்து பெரிய அளவுக்கு தட்டுப்பாடு இருக்கு அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம வந்து கண் முன்னாடி அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய அளவுக்கு பரபரப்பு வந்து நாட்டில் இருந்துகிட்டு இருக்கும்பொழுது இது எப்போ முடியும், எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்ற குழப்பம் இருக்கும்பொழுது அவர் வந்து முஸ்தபா ஹமேனி வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கப்படாது, மூடி தான் இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்து இந்த பிரச்சனை வந்து இன்னும் தீவிரமாகும் அப்படின்றது தான் தெரியுது. ஏற்கனவே வந்து பாகிஸ்தானில் பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து 2 வாரத்துக்கு லீவு விட்டுருக்காங்க. அதே மாதிரி அரசு அலுவலகங்கள்லாம் வந்து 50% ஸ்டாஃப் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும், மீதெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி வாரத்துக்கு 4 நாள் அலுவலகங்கள் இயங்கினா போதும் அப்படின்னு பாகிஸ்தான்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பல நாடுகள் வந்து இந்த மாதிரி எனர்ஜி பிரச்சனை, அதாவது ஆயில் பிரச்சனையால இப்படி பல இயல்பு வாழ்க்கைக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறாங்க பல நாடு. ஆமா, பல கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிட்டு. ஆனா இந்தியா அப்படி பண்ணல, நாங்க கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கிறோம்னு ஹர்தீப் சிங் பூரி சொல்றாரு மக்களுக்கு. ஆமா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நாடுகள்லாம் காட்டி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஆயில் மினிஸ்டர், இந்தியாவுடைய ஆயில் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. பக்கத்து நாடுகள்லாம் வந்து பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து அந்த நிலைக்கு இன்னும் போகலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கப்படாது அப்படின்னு சொல்றது வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும், பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா உலகத்துடைய ஆயில் ரெக்குயர்மெண்ட்ல 20% வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் டேங்கர்ஸ், ஆயில் டேங்கர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அது மூடப்படுது அப்படின்னா 5ல் 1 பங்கு ஆயில் சப்ளை வந்து பாதிக்கப்படும், உலகத்துக்கே பாதிக்கப்படும். அதில் இந்தியா வந்து உலகத்தின் 3வது ஆயில் இந்த கன்சியூமர்ஸ், அதாவது நம்ம தான் வந்து பெரிய அளவுக்கு ஆயிலை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்தியாவில் அதோடைய பாதிப்புகள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். எல்பிஜி நம்மளுக்கு 70% 80% அங்கிருந்து தான் வருது, அந்த வழியா தான் வருதுன்றது தான் சொல்லப்படுது. ஆமா, எல்பிஜி எங்கேருந்து தான் வருது, ஆயில் எங்கேருந்து தான் வருது. அதனால இதெல்லாமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பர்ட்லாம் சொல்றாங்க. அதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 20 மில்லியன் பேரல் கொள்ளளவு கொண்ட ஆயில் வந்து அது வழியா வந்துகிட்டு இருக்கு, அந்த ஜலசந்தி வழியா வருது. அது வந்து நிற்கும் பொழுது இந்தியாவில் வந்து இந்த எனர்ஜி தட்டுப்பாடு, ஆயில் தட்டுப்பாடு எல்லாமே ஏற்படும் அப்படின்றதான் வந்து எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதுல இடையில இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி IEA அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ஆயில் தயாரிக்கிற நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து தான் அந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த அமைப்பு ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா, 1970களில் இதே மாதிரி அரபு நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேல் மேல ஒரு போர் தொடுத்தாங்க, ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அந்த சமயத்தில் இதே மாதிரி ஒரு பெரிய குளோபல் ஆயில் கிரைசிஸ் வந்து வந்துச்சு. பெரிய அளவுக்கு வந்து ஆயிலுடைய விலையெல்லாம் ஏறுனுச்சு. 3 மடங்கு 4 மடங்கு அந்த காலத்தில் அது ஏறுனுச்சு. அதாவது அந்த காலத்தில் வந்து நம்ம ரிப்போர்ட் ஒன்று படித்தேன், ஒரு பேரல் வந்து இன்னைக்கு வந்து $100 மேலே போயிடுச்சு. 1970களில் வந்து ஒரு பேரல் வந்து $3 தான் இருந்துச்சு. அது வந்து 4 மடங்காகி $12 மேலே விற்கப்பட்டுச்சு. அதனால பல நாடுகளில் தொழில் வளர்ச்சியெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு, எனர்ஜி செக்யூரிட்டி வந்து பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த மாதிரியான ஒரு கிரைசிஸை வந்து சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆயில் தயாரிக்கிற உற்பத்தி செய்கிற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அதுதான் வந்து இந்த IEA அப்படின்னு சொல்ற இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்ற அந்த அமைப்பு. அந்த அமைப்பு வந்து இப்போ இந்த கிரைசிஸை கருத்துல கொண்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 400 மில்லியன் பேரல் ஆயிலை வந்து இந்த IEA உறுப்பு நாடுகள் அதெல்லாம் சேர்ந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஆயில் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் சொல்றாங்க. இது வரைக்கும் இவ்வளவு பெரிய அளவுக்கான ஆயில் ரிலீஸ் வந்து IEA முடிவு எடுத்தது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. 1 மில்லியன் அப்படின்றது வந்து 10 லட்சம். அப்போ 400 மில்லியன் பேரல் அப்படின்றது 40 கோடி பேரல்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதாவது இந்த IEA நாடுகள், உறுப்பு நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பிரச்சனை, அதாவது பாதுகாப்பு கருதி வந்து ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, ரிசர்வ்ல வச்சிருப்பாங்க. அந்த ரிசர்வ் வந்து ஒவ்வொரு நாடுகளும் இவ்வளவு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார விதிமுறைகள்லாம் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1.2 பில்லியன் பேரல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது 1 பில்லியன்றது 100 கோடி. அப்போ 1.2 பில்லியன் பேரல் வந்து எல்லா நாடுகளும் ரிசர்வ்ல வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து வந்து 400 மில்லியன்
பேரலை வந்து இப்போ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்படின்றதான் வந்து சர்வதேச ஊடகங்கள்லாம் செய்தி சொல்றாங்க. ஸோ அந்த ஆயில் ரிசர்வ்ல இருந்து இப்போ எல்லா நாடுகளும் வந்து ஆயிலை ரிலீஸ் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா உலக நாடுகள் முழுக்க குறிப்பாக அமெரிக்காவில் ஆயிலுடைய விலை ஏற்றம் வந்து வெகுவாக மக்களை பாதிச்சுட்டு இருக்கு. அந்த பாதிப்புல இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக, அந்த ப்ரெஷரை வந்து குறைக்கணும், மக்களோட கோபத்தை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. அதை வந்து வெளியே சொல்லும் பொழுது ஆயில் பிரைசஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த 400 மில்லியன் பேரல் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஐஏ வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஆனாலும் இது எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடு தான், தற்காலிக தீர்வு தான், இது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கே வந்து அந்த ஜலசந்தி வழியா 20 மில்லியன் பேரல் வந்து ஆயில் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இந்த 400 மில்லியன் அப்படின்றது வந்து சில நாட்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து தள்ளி போடுறதுக்கு உதவுமே தவிர இது வந்து தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா எந்த கப்பல் போனாலும் அதை வந்து நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதில் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேவல் மைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல்ல மிதக்க விடுற வெடிகள், அது வந்து ஈரானுடைய படகு மூலயமா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல இந்த மாதிரி நேவல் மைன்ஸ் வந்து ஈரான் போட்டிருக்காங்க. அந்த வழியாக எந்த கப்பல் வந்தாலும் அது மேலே கிராஸ் பண்ணும்போது அது வந்து வெடிச்சிடும். வெடிச்சுன்னா பெரிய பாதிப்பை வந்து அந்த ஆயில் டேங்கர்ஸ்க்கெலாம் ஏற்படுத்தும். அதனால யாரும் அந்த வழியாக போக மாட்டாங்க அப்படின்றது தான் அதுக்கான அவர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மைன்ஸ்லாம் வந்து ஈரான் ரிமூவ் பண்ணல அப்படின்னா மிகப்பெரிய இது வரைக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த லெவல்ல வந்து எங்களோட அட்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வார்ன் பண்ணியிருக்காரு. ஈரானே ஒண்ணு இருக்காது இல்லாம. ஆமா, ஈரான்ற ஒரு நாடே இருக்காது, அந்த அளவுக்கு திருப்பி பில்டு பண்ண முடியாத அளவுக்கு நாங்க ஈரான் அழிச்சிருவோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் கூட ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனா இவ்வளவு மிரட்டலுக்கு பிறகும் இன்னைக்கு முஸ்தபாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு 2 நாளா அப்படின்னா, ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா வரக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ் கப்பல்களை எல்லாம் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 6 கப்பல்கள் வந்து நேற்று 2-3 நாள்ல, நேற்று ஒரு நாள்ல மட்டும் 3 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. மொத்தமா இது வரைக்கும் 13 கப்பல் ஆயில் எடுத்துட்டு வந்த டேங்கர்ஸ் வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வந்து. ஒரு கப்பல் கூட அந்த நிலையை கடக்க முடியல, அந்த வழியா கடந்து வர முடியாது அப்படின்ற நிலையை ஈரான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 3 கப்பல் அதுல தாக்கப்பட்ட கப்பல்கள்ல வந்து ஒன்று வந்து மார்ஷல் ஐலாண்டு கொடி கட்டின கப்பல், ஜப்பான் கொடி கட்டின கப்பல், இன்னொன்று வந்து தாய்லாந்து கொடி கட்டின கப்பல். இது எல்லாமே தாக்கப்பட்டு அவங்க கப்பல் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற வீடியோலாம் வெளிவந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து தாக்குறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியல, அன்னோன் இடங்கள்ல இருந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கப்பல் போயிட்டு இருக்கு, திடீர்னு வந்து ஒரு வெடிகுண்டு, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இது வந்து மேலே விழுது, எரியுது. எரியும் போது அதில் இருக்கவங்கலாம் வந்து ரெஸ்கியூ பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலவரம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல இந்திய சம்பந்தப்பட்ட கப்பல்கள் 28 கப்பல்கள் வந்து உள்ளேயும் வெளியவும் இப்போ இருந்துட்டு இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட இந்தியன் செயிலர்ஸ், இந்தியாவை சேர்ந்த மாலுமிகள்லாம் வந்து கப்பல்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரெகுலரா இந்தியாவோட அவங்க இந்தியன் எம்பசிஸ்லாம் வந்து அவங்க தொடர்பு கொண்டு அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க, பாதுகாப்பு உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க வந்து கப்பல் மூவ் ஆக முடியல, உள்ள இருந்து வெளியே வர முடியல, வெளியே வைக்க கப்பலும் வந்து மூவ் ஆக முடியல. அதனால ஒரு பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை கப்பல் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில ஈரான் இன்னொன்னு சொன்னாங்க, அதுவும் சர்வதேச ஊடகங்கள்ல வந்திருக்கு. என்ன அப்படின்னா, எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலோடைய அம்பாசிடர்ஸை வெளியேற்றுறாங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ல நாங்க கப்பல் ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, இப்போ இந்தியா சார்பா வந்து ஜெய்சங்கர் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் வந்து தொடர்பு கொண்டு ஈரான் கிட்ட பேசுன அடிப்படையில் இந்தியாவோட 2 எண்ணெய் கப்பல்களை வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா கடந்து வர்றதுக்கான அனுமதியை வந்து ஈரான் கொடுத்ததா ஒரு செய்தி காலில இருந்து ஊடகங்கள்ல. இல்ல, நீங்க சொல்ற செய்தி வந்து நேத்திலேருந்து அந்த தகவல் வந்துட்டு இருக்கு. அதாவது இந்திய கொடி கட்டிக்கிட்டு வந்த கப்பலை வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா ஈரான் அனுமதிக்குது. அதை வந்து நம்ம இந்திய பிரதமர் வந்து அந்த அனுமதியை வாங்கி கொடுத்துட்டாரு. ஜெய்சங்கர் வந்து ஈரான்ல இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி அந்த அனுமதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவணுச்சு. ஆனா இன்னைக்கு அதை நேரடியா வெளியுறவுத்துறையுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்போக்ஸ் பர்சன்ட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து இதை பத்தி நான் எதுவும் மேலதிக தகவல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஜெய்சங்கரும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் 3 முறை ரீசெண்ட் டைம்ஸ்ல 3 முறை பேசியிருக்காங்க, அந்த தகவலை அவர் சொல்றாரு. ஆனா இதை வந்து சொல்ல இன்னும் கேட்டீங்கன்னா,
இது எப்படி ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னா, இந்திய கொடி கட்டிட்டு வர கப்பல்லாம் வந்து அனுமதிக்கப்படுது அந்த ஜலசந்தி வழியா அப்படின்றத வந்து சோர்சஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு. ஆனா அந்த சோர்சஸ் இவ்வளவு பெரிய தகவல் இது, ஆனா அதை வந்து சோர்சஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மீடியாவும் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சோர்சஸ் யாரு அப்படின்னு யாருக்கும் தெரியல. அதனால ஈரான் தரப்புல விசாரிக்கும் போது நாங்க அப்படிலாம் சொல்லல அப்படின்னு சொல்லி ராய்டர்ஸ்ல செய்தி வந்துருச்சு. அப்படி அனுமதிக்கல அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆமா, அந்த தகவல் தப்பு அப்படின்றது வந்து ராய்டர்ஸ்ல செய்தியா போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து அது வந்து கசிய விடப்பட்ட ஒரு வதந்தி மாதிரி தான். அது வந்து அவங்களால ஆமாம் அப்படின்னு இன்னைக்கு அவராலே ஸ்போக்ஸ் பர்சனாலே சொல்ல முடியல. அதுதான் அந்த நிலைமை. அதனால வந்து இந்த பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது வந்து போர் ஆரம்பிக்கும் போது ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சது வந்து இன்னும் சில வாரங்கள் நீடிக்கக்கூடிய நிலைமையில தான் இது இருக்கு. இது ஏன் அப்படின்னா, அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. பேச்சுவார்த்தைக்கு அவங்க தயார் தான் அமெரிக்கா. ஆனா ஈரான் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது, சீஸ் ஃபயர் அப்படின்றதுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அமெரிக்காவை நம்பி ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனா நாங்கள் பேசிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க ஈரானை வந்து தாக்கியிருக்காங்க. அதனால அவங்களை வந்து நம்ப முடியாது. ஒவ்வொரு முறையும் இதை வந்து நாங்கள் நீட்டிச்சுட்டு போக விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. இதே வார்த்தையை தான் வந்து ட்ரம்ப்பும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு ஈரான் மேல அட்டாக் பண்றதுக்கு அப்படின்னா, ஈரான்ல வந்து ஒரு ரெஜிம் சேஞ்ச் வேணும், ஒரு அரசு மாற்றம் வேணும், அந்த மக்களே வந்து அந்த மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்பு வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மக்கள் போராட்டம் வெடிச்சுது. அதுல தான் அவருக்கு நம்பிக்கை பிறந்திருக்கு. என்னன்னா, அதே மாதிரி வந்து இப்போவும் ஈரானுடைய அரசுக்கு எதிராக ஒரு பெரிய மக்கள் புரட்சி வந்து அந்த கவர்மெண்ட்டை மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதாவது குறிப்பா ஒரு சுப்ரீம் லீடரை கொண்டுட்டோம்னா இன்னொருத்தர் அவங்க ஆமா அந்த மக்களே வந்து இன்னொரு ரெஜிமை மாத்திடுவாங்க, ஒரு அரசம் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா அது வந்து நடக்கல. ஸோ அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு வேண்டியது வந்து ரெஜிம் சேஞ்சு தான், புதிய அரசு ஈரான்ல அமையணும், அது வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு முறையும் நாங்கள் திருப்பி ஈரான் கூட போயிட்டு சண்டை போட வேண்டியதா இருக்கு. அரசாங்கம் மாத்திட்டா ஒரு பொம்மை அரசை வந்து அங்கே நிறுவிட்டா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அந்த முடிவில் அதை சொன்னார். ஆனால் இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் வந்து எங்களை அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும், அதனால சீஸ் ஃபயர்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, நாங்கள் வந்து எங்களோட தாக்குதலை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ் வந்து ஈரான் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எங்கள் மேல நீங்க இவ்வளவு தாக்குதல் நடத்திருக்கீங்க. பிரசிடென்ட் சொன்னது. ஆமா, ஈரான் பிரசிடென்ட் பெஜஸ்கியான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போரை நிறுத்துறதுக்கு சில கண்டிஷன்ஸ் அவர் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதுல ஒரு கண்டிஷன் முக்கியமானது, அதாவது ஈரான் வந்து வலியுறுத்துறாங்க, அது வந்து எங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும், எங்களுக்கு அமெரிக்காவால் இவ்வளவு இழப்புகளை, பெரிய அளவுக்கு இழப்புகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம், அந்த இழப்புகளுக்கெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து காம்பன்சேட் பண்ணணும், நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. அது வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய தாக்குதலை தொடருவோம் அப்படின்றதான் ஈரானுடைய தகவல். அது மாதிரி வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து சர்வதேச நாடுகள், அது ஒரு இன்டர்நேஷனல் கேரண்டி, ஒரு கேரண்டி இருக்கணும், இந்த மாதிரி அமெரிக்காவுடைய அத்துமீறல் வந்து இனிமேல் தொடரக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உத்தரவாதம், எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்ற சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஈரான் அதிபர் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதனால இந்த போர் வந்து உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் வானத்தில் நடந்துட்டு இருந்துச்சு போர், எல்லாரும் வந்து மிசைல் ஸ்ட்ரைக்கு, ஏர் ஸ்ட்ரைக் இப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த போர் வந்து இன்னைக்கு தரைக்கு வந்துருச்சு, நம்முடைய வீட்டு கிச்சனுக்கு வந்துருச்சு, நம்முடைய வயல்வெளிக்கு கூட அடுத்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது இன்னொரு முக்கியமான தகவல். அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஆயில் கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், எண்ணெய் தட்டுப்பாடு, எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா ஃபெர்டிலைசர், உரம், விவசாயத்துக்கு தேவையான உரம்லாம் வந்து அது வழியாக தான் வருது, அதுவும் வந்து கிட்டத்தட்ட 30% இந்தியாவுடைய உர தேவை வந்து அந்த வழியாக தான், அந்த கப்பல் வழியாக தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த கப்பல் கமர்ஷியல் ஷிப்ஸ்லாம் வந்து அந்த வழியாக அனுமதிக்கலை, ஈரான் அனுமதிக்கலை அப்படின்னா இந்தியாவோட விவசாயத்துக்கு தேவையான யூரியாலாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமமாயிடும். அப்படின்னா வந்து விவசாயிகள் விளைவிக்கிற அக்ரிகல்ச்சரே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எனர்ஜி செக்யூரிட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அதாவது ஆயில் கிடைக்குதா இல்லையா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், கவலைப்பட்டு இருக்கோம், ஏன்னா இது இமிடியேட்டா நமக்கு இருக்கு. ஆனா ஒரு பெரிய ஃபுட் இன்செக்யூரிட்டி வரும், உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. ஆனால் அது வந்து லாங் டேர்ம்ல நடக்கும், சில மாதங்களுக்கு பிறகு நடக்கும். ஆனால் நிச்சயமா வந்து குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு உரம் கிடைக்கல அப்படின்னா பயிர்கள்லாம் பாதிக்கப்படும். அப்போ அது வந்து உணவு உற்பத்தியை பாதிக்கும். உணவு உற்பத்தியை பாதிக்குதுன்னா உணவு விலை ஏற்றம் வரும், அதெல்லாம் வந்து சாதாரண அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள் வந்து பாதிக்கும். அதனால இந்த போர் வந்து வானத்தில் நடந்துட்டு இருக்கு, ஏதோ சில நாடுகள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காம
இது வந்து நம்முடைய வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு, நம்முடைய வயல்வெளிக்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டிய நிலைக்கு அந்த போர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியா வந்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கை அது வந்து குறைஞ்சா வந்து கேள்விக்குள்ள உள்ளாக்கப்பட்டே இருக்குது. இன்னைக்கு கூட வந்து இவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. இதை நான் ரொம்ப சீரியஸான விஷயமா பார்க்குறேன், ஈரான் வர இதை நான் லைட்டாக எடுத்துக்கல, ஏன் தொடர்ந்து இப்படி இந்தியா செய்யுது, அதுக்கு காரணத்தை நான் கண்டுபிடிச்சேன். மோடி சரண்டரான்றதான் உண்மை. ஏன் சரண்டர் ஆகிறாரு இந்த மாரி வெளியுறவுத்துறை கொள்கையில் அப்படின்னா ஹர்தீப் சிங் புரியை பற்றி சில விஷயங்களை சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? அதாவது இந்த எல்பிஜி சிலிண்டர் ஆயில் பிரச்சனைலாம் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய அளவுக்கு வெடிச்சிட்டு இருக்கு. அதில் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து அவர் எந்திரிச்சு பேசுகிறாரு. 2 நிமிஷம் தான் அவர் பேசினா அதுக்குள்ளே அதை கட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் இந்த ஆயில் கிரைசிஸ் வந்திருக்கு, நம்ம வந்து ஆயில் நமக்கு யாருக்கு வாங்கணும் அப்படின்றத, ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கலாமா அப்படின்றத அமெரிக்கா அனுமதிக்குது அப்படின்றது வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். இது மாதிரி எப்படி, அதாவது நம்மளுடைய ஆயில் தேவை வந்து நம்ம எந்த நாடுகிட்ட வேணால் நம்ம வாங்கிக்க முடியும், ஆனால் எதுக்காக அமெரிக்கா அனுமதிச்சு நம்ம போய் ரஷ்யாட்ட வாங்கணும் அப்படின்ற தகவல் ஏன் வருது அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்குறாரு. இப்படி பேசிட்டு வரும்பொழுது அவர் ஆயில் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர் வந்து உட்காந்துருக்காரு. அவரை காட்டி அவருடைய நண்பர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்கு மேல அவர் வந்து பேச விடல, கட் பண்ணிடுறாங்க. ஆமா, ஓம் பிர்லா நிப்பாட்டிட்டாரு. எதை நீங்க இதுல பேப்பர்ல குத்தீங்களோ அதை மட்டும் பேசுங்க, இல்லைன்னா அது ஒளிபரப்பப்படாது, உங்களை பேச விட மாட்டேன்ட்டு கேமரா கூட ராகுல் காந்தி பக்கம் காட்டல. அவர் அங்கிருந்து இது பண்றத கூட காட்டல. வெறும் ஓம் பிர்லா மட்டும் பக்கம் தான் இருக்குது. டிஎம்கே சைட்ல இருந்து எல்ஓபியை பேச விடுங்கன்னா அதை நீ டிஎம்கே சொல்ல விடாதீங்க, நான் தான் சொல்லுவேன்ற மாதிரிலாம் ஓம் பிர்லா பேசிட்டு இருந்தாரு. ஹர்தீப் சிங் பூரி வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு அமெரிக்காவில் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் 2014 இருந்து 2017 வரைக்கும் எப்ஸ்டீனுக்கும் அவருக்குமான இமெயில் தொடர்பு அதெல்லாம் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வெளியாகிருக்கு. அது பெரிய அளவுக்கு சர்ச்சையெல்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றிலாம் பேசுகிறாங்க. அதாவது இன்டர்நெட் எக்கானமி அப்படின்னு இருக்கு, அதை பற்றி பேசுகிறாங்க. இந்தியாவில் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அப்போ வந்து அவர் மினிஸ்டரே கிடையாது. அவர் வந்து ஒரு ஏஜென்சிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணல. ஆனால் அவர் எப்படி இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்ற தகவலும் அதில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவருடைய பேர் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் வந்து பெரிய அளவுக்கு சர்ச்சையெல்லாம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பேரை வந்து அவர் ராகுல் காந்தி எடுத்த உடனே அவர் வந்து பேச விடாமல் நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து ஹர்தீப் சிங் பூரி வந்து அவர் நாட்டில் இருக்கிற இந்த எனர்ஜி கிரைசிஸை பற்றி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டுக்கு கொடுக்குற சமையல் கேஸுக்கெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் கமர்ஷியல் சிலிண்டர் வந்து எப்படின்னா, நீங்கள் ஓவர் த கவுண்டர் வாங்குறது, அதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் கமர்ஷியல் சிலிண்டரை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க, ஸ்டாக் பண்ணிடுவாங்க. அதனால் அது வந்து பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் நாங்கள் அதை ரெகுலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்காக சில அறிவிப்புகள், சில நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கோம். அதுதான் வந்து இப்போ பிரச்சனை மாதிரி வெளியே தெரியுது. அந்த துணியில் அவருடைய விளக்கம் இருக்கு. ஸோ அதனால வந்து தற்காலிகமாக இப்போ வந்து பிரச்சனை இல்லை அப்படின்றதான் அவருடைய பேச்சு தெரியுது. ஆனால் அவரே சொல்றாரு, இது வந்து நம்ம ஒரு கிரைசிஸ்ல இருக்கோம், நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் வந்து பயமுறுத்தாதீங்க, ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து திறக்கப்படாது அப்படின்றதெல்லாம் வந்து இந்தியாவுக்கான அந்த பிரச்சனையை வந்து எந்த அளவுக்கு ஏற்படுத்தும், அதெல்லாம் கையாளுறதுக்கு நம்மள்ட்ட ஆயில் ரிசர்வ் இருக்கா, எவ்வளோ நாளைக்கு இதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய நாள்கள்லாம் தெரியும். முஜ்தபா அவர் வந்து ஈரான்ல இருக்கிற இவங்க ஆதரவு குழுவும் வந்து இஸ்ரேலை தாக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா அந்த இயக்கமும் வந்து இவங்க மேல, இஸ்ரேல் மேல வான்வழி தாக்குதல் வந்து நல்லா பயங்கரமா நடத்திட்டு, அதாவது ஜாயிண்ட் அட்டாக்கா வந்து ஈரானும் ஹிஸ்புல்லாவும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஈராக்ல இருந்து வரணும் போது இஸ்ரேலோட நிலைமை என்னவா இருக்குது? ஏற்கனவே அவங்கள அயன்டோம் வந்து புகழ்பெற்ற ஒண்ணு, அதை தாண்டி இஸ்ரேலை யாரும் தாக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா கடைசி 2 நாளா வந்து கடுமையான தாக்குதல், குறிப்பா ஒரு 5 மணி நேரம் வந்து கடுமையான தாக்குதல் வந்து இஸ்ரேல் மேல நடத்தப்பட்டதா, ஜாயிண்ட் அட்டாக் செய்யப்பட்டதா வந்து சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, அதாவது லெபனான்ல இயங்குற ஹெஸ்புல்லாவும் ஈரானும் இணைந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோஆர்டினேட்டட் அட்டாக், தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. 5 மணி நேரம் அந்த தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹெஸ்புல்லா வந்து இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆபரேஷன் சீவ்டு வீட் அப்படின்ற பேர்ல அந்த அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டெல் அவீவ், அதோடைய கேபிட்டல் சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அதுக்கப்புறம் வந்து ஹைஃபா, அது மாதிரி இன்னும் சில எங்கெங்கெல்லாம் வந்து பேசஸ், மிலிட்ரி பேசஸ் இருக்கோ அந்த சிட்டிஸ்லாம், துறைமுகம், இந்த மாதிரி இடங்கள்லாம் குறி வச்சு அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அயன் டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டிஃபென்சிவ் மிசைல் இன்டர்செப்டிங் சிஸ்டம், அதாவது
மிசைலை வந்து தடுத்து தாக்கக்கூடிய சிஸ்டம் வந்து அதையும் மீறி சில தாக்குதல்கள் வந்து இஸ்ரேலில் நடந்துகிட்டு இருக்கு. சில வீடுகள் மேலே வந்து மிசைல் அட்டாக் நடந்திருக்கு, பல கட்டிடங்கள் மேல விழுந்திருக்கு. ஆமா, தாக்குதல் நடந்திருக்கு, இடிபாடுகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஊடகவியலாளர்கள்லாம் வந்து செய்தி போட்டுட்டு இருக்காங்க. பில்டிங்ஸ்லாம் இந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற வீடியோஸ்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து அந்த அயன்டோமையும் தாண்டி அவங்க அதனுடைய கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இஸ்ரேலுக்குள்ள வந்து மிசைல் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு, ட்ரோன் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் செய்தி. ஸோ இது வந்து இஸ்ரேலுக்குள்ளார இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இன்னொரு தகவலை வந்து குறிப்பா அமெரிக்க ஊடகங்கள் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் வந்து அமெரிக்கா சிட்டிஸையே தாக்குறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு FBI ரிப்போர்ட் பிப்ரவரி மாதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேற்கு கரையோர சிட்டிஸ்லாம் வந்து தாக்குறதுக்கு நேரடியா உங்க அமெரிக்காவிலேயே தாக்குறதுக்கு கப்பல் வழியா போய் கப்பல்ல இருந்து. ஆமா, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ட்ரோன் தாக்குதல்ல தான் வந்து ஈரான் இப்போ ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ட்ரோன்லாம் வந்து கப்பல்ல வெசல்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு அசம்பிள் பண்ணி US சிட்டிஸ்லாம் தாக்குறதுக்கு அவங்களுக்கு திட்டம் இருக்கு அப்படின்ற FBI ரிப்போர்ட் அது வந்து வெளிவந்திருக்கு. கலிபோர்னியாவில் கூட அந்த மாதிரியான தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றதெல்லாம் அந்த ரிப்போர்ட் சொல்றாங்க. ஆனா அதை வந்து US அதிபர் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அப்படி எங்களுக்கு த்ரெட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மறுத்திருக்காரு. ஆனா இந்த ரிப்போர்ட் வந்து அமெரிக்க ஊடகங்கள்ல பெரிய பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இந்த நிலையில இன்னொரு செய்தியும் இந்த போர் தொடர்பாக வெளிவந்துட்டு இருக்கு. அதுவும் நேற்று தான் அந்த எவிடன்ஸ்லாம் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த மினாப் அப்படின்ற இடத்துல ஈராக்ல வந்து ஒரு ஸ்கூல், அது எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து பெண் குழந்தைகள் 165 பெண் குழந்தைகள் வந்து தாக்கப்பட்டாங்க. அந்த தாக்குதலை நடத்தினது வந்து அமெரிக்கா தான் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய அளவுக்கு எவிடன்ஸ் எல்லாமே வெளிவந்து, டோமோஹாக் அப்படின்ற மிசைல் அது வந்து அமெரிக்கா தான் உற்பத்தி பண்றாங்க, அமெரிக்கா தான் பிற நாடுகளுக்கு விற்கிறாங்க. அந்த மிசைல் யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்கூல் தகர்க்கப்பட்டிருக்கு. அந்த ஃபுட்டேஜ் கூட இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மிசைலை யூஸ் பண்ணி தான் தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் இமேஜரிலாம் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் வேணும். எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை வந்து அந்த பில்டிங்கை டார்கெட் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ணீங்க, அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் வேணுன்ற குரல் வந்து அமெரிக்காக்குள்ளேயே ரொம்ப வலுவாக வந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து குறிப்பாக அவங்க சொல்கிற காரணங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று மிஸ்ஃபயர் ஆகிருக்கலாம், குறி தவறி அங்கே அடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் IRGC ஈரானுடைய படையினுடைய அலுவலகங்கள் பில்டிங்ஸ்லாம் அங்கே இருக்குது, அதை குறி வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அவுடேட்டட் டேட்டா, அப்டேட் ஆகாத பழைய டேட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த கோஆர்டினேட்ஸ்லாம் இருக்கு, லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் வந்து பழைய டேட்டா வந்து அட்டாக் பண்ற நிறுவனத்துக்கு வந்து ஒரு ஏஜென்சி வந்து இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ்லாம் கொடுத்து இன்டெலிஜென்ஸ் இன்புட்லாம் கொடுக்கணும் இல்லையா. அவங்க வந்து பழைய டேட்டா வச்சிருந்திருப்பாங்க, அந்த பழைய டேட்டாவை பயன்படுத்தி அடிச்சதுனால இந்த ஸ்கூல் மேல அட்டாக் நடந்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து அமெரிக்காவில் எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எங்களுக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இந்த போருக்கு வந்து 60% மேல எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஈரான் தாக்குதலுக்கு. அதனால இந்த குரல்லாம் வந்து உள்ளுக்குள்ள அமெரிக்க அரசியல்வாதிகள் மத்தியில ரொம்ப வலுவா இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல் பிள்ளைகள் 165 பேர் இறந்ததா இருக்கட்டும், லெபனான்ல 83 குழந்தைகள் வந்து இஸ்ரேலோட அட்டாக்கால 83 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. பெண்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து குடிபெயர்றாங்க. ஈரானோட இறப்பு எண்ணிக்கை வந்து 2000 தொடர் இருக்குது. இப்படி பொதுமக்களை அடிக்கிறது, குழந்தைகளை பெண்களை வந்து கொல்றது, ஒயிட் பாஸ்பரஸ் குண்டை வந்து லெபனான்ல வந்து இஸ்ரேல் போட்டிருக்குது. இந்த மாரி போர் விதிகளை மீறி, மனிதநேயத்தை மீறி இப்படி கொலைகளை செய்யறது இருக்குதுல்ல, இதை செய்யறது ஏன் வந்து உலக நாடுகள், சர்வதேச நாடுகள் ஏன் கண்டிக்கிறது இல்லை, ஏன் கண்டிக்க மாட்டாங்க? இல்ல, அதுதான் வந்து அவங்கள கண்டிக்காம இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா இந்த போரை வந்து ஈரான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை வந்து ஐநா சபையில இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது UN செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 15 நாடுகள், அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த தீர்மானம் வந்து ஓட்டெடுப்புக்கு வந்திருக்கு. அதுல 13 நாடுகள் வந்து அந்த ஈரானுக்கு எதிரான அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. சைனாவும் ரஷ்யாவும் ஓட்டு போடாம அதுல இருந்து விலகி இருந்திருக்காங்க. இது தவிர 135 நாடுகள் வந்து இதை வந்து கோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த தீர்மானத்தை. அதுல இந்தியாவும் ஒரு நாடு. அதாவது ஈரானுக்கு எதிராக உலகில் இருக்கிற எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க ஐநா சபையில. ஐநா சபை வந்து போர் நிறுத்துறதுக்காக, சமாதானத்தை உண்டாக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. வந்து இந்த மாதிரி போர் நடந்துச்சுன்னா போய் தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்றதான் வந்து எல்லாருடைய பார்வையும், அப்படின்றதான் எல்லாருடைய நினைப்போம். ஆனா ஐநா சபை வந்து
இப்படி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை ஈரானுடைய அம்பாசிடர் UN அம்பாசிடர் வந்து கடுமையா அதை கண்டிச்சு பேசியிருக்காரு. எங்க ஊர்ல வந்து இவ்வளவு இடங்கள் சிவிலியன் சைட்ஸ் மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல வந்து தாக்கப்பட்டிருக்காங்க, 17,000 மக்கள் வந்து இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க, இவ்வளவு பிரச்சனையை நாங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுடைய பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள்லாம் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, இவ்வளவு பிரச்சனையில அவர் சொல்லிட்டு, ஆனா ஈரானுக்கு எதிரான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறத வந்து அவர் கடுமையா கண்டிச்சு அவர் பேசியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஐநா சபையில இன்னைக்கு ஏற்பட்டிருக்க நிலைமை. ஸோ இந்தியா வந்து அந்த தீர்மானத்தை வந்து ஆதரிச்சிருக்கு, ஈரானுக்கு எதிரான தீர்மானத்தை. ஏற்கனவே வந்து நம்ம லெபனான் மேலேயும் ஈரான் மேலேயும் வந்து இஸ்ரேல் நடக்கிற தாக்குதல், அங்கேயும் வந்து சிவிலியன் சைட்ஸ் மேல அவங்க என்ன மாதிரி டாக்டிக் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, தண்ணி சுத்திகரிப்பு நிலையம் இருக்குல்ல, அது மேலலாம் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அதாவது மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு அளவுக்கான தாக்குதல் எல்லாம் வந்து யுஎஸ் நடத்துது அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி போர் விதிமுறைகளை மீறி பொதுமக்களை பாதிக்கக்கூடிய வகையில வந்து அமெரிக்கா போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க, தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதை கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட ஐநா சபையில் இல்லை அப்படின்றது வந்து நம்ம எல்லாரும் கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதுல வந்து இந்தியாவோட நிலைமையை பத்தி ஒன்று சொல்லணும். அருந்ததி ராய் வந்து ஒரு பேசின வீடியோ ரொம்ப வைரலா யூடியூப்ல போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல ஒரு வரி ரொம்ப முக்கியமான வரி. ஒரு வந்து இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து இந்த ஈரான் விஷயத்துல கடுமையா விமர்சிச்சுட்டு ஒரு வரி சொல்றாங்க, இந்தியா வந்து முன்னாடி ஏழை நாடா இருந்துச்சு, ஆனா நம்மகிட்ட மதிப்பு இருந்துச்சு, மரியாதை இருந்துச்சு, வீரம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பணக்கார நாடாம வளர்ந்துட்டு இருக்கோம், ஏழைகள் இருக்கக்கூடிய பணக்கார நாடா இருக்கு. ஆமா, பணக்கார நாடாம வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்மள்ட்ட வந்து மதிப்பு இல்லாம போயிடுச்சு, வீரம் இல்லாம போயிடுச்சு, மரியாதை இல்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நம்மளோட இந்தியாவுடைய நிலைமை இன்னைக்கு சர்வதேச உலகத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. அது அந்த வீடியோ கூட வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு சர்வதேச அரங்கில் இந்தியாவுடைய நிலைமையா இருக்கு. ஸோ அதனால வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு பெரிய அநீதியை வந்து பொதுமக்களுக்கு இழைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஈரான்லயும் லெபனான்லயும். அதோட தாக்கம் உலக நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியா இன்னைக்கு மற்ற ரீதியா வந்துட்டு இருக்குது. ஆமா, உலகமே அதனுடைய பாதிப்பை வந்து சாதாரண குடிமக்கள் வரைக்கும் அந்த பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு ஈரானை கண்டிச்சு இவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஆனா உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய நாடு, ஐநாவால கண்டிக்கப்பட வேண்டிய நாடு வந்து பொதுமக்கள் மேல எல்லா சர்வதேச போர் விதிமுறைகளையும் மீறி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஐநாவால கண்டிக்கப்பட வேண்டிய நாடுகள். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.